வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு our சேனல். இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகும் வேலை வாய்ப்பு சென்னை லொகேஷனில் அமைந்துள்ள ஒரு அருமையான ஐடி சப்போர்ட் வேலை பற்றியதாகும். நீங்கள் ஐடி துறையில் வேலை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லது ஏற்கனவே சிஸ்டம் அட்மின் அல்லது நெட்வொர்க் இன்ஜினியராக வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த வீடியோ உங்களுக்கானது. இந்த வேலைக்கான முழு விவரங்கள், சம்பளம் மற்றும் எப்படி அப்ளை செய்வது போன்ற அத்தனை தகவல்களையும் நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். முதலில் இந்த நிறுவனம் பற்றி பார்த்து விடுவோம். இந்த வேலை வாய்ப்பை வழங்கியிருக்கும் நிறுவனத்தின் பெயர் அட்யூகோ இந்தியா. இவர்களின் அலுவலகம் சென்னையில் அமைந்துள்ளது. இவர்கள் தேடிக்கொண்டிருக்கும் பணியிடம் ஐடி சப்போர்ட் டெஸ்க் அல்லது நெட்வொர்க் சப்போர்ட் இன்ஜினியர் ஆகும். இந்த வேலைக்கு தேவையான முன் அனுபவம் என்று பார்த்தால் உங்களுக்கு 2 வருடம் முதல் 4 வருடம் வரை அனுபவம் இருக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதாவது நீங்கள் ஏற்கனவே ஹார்ட்வேர் மற்றும் நெட்வொர்க்கிங் துறையில் வேலை செய்திருக்க வேண்டும். ஃப்ரெஷர்ஸ் யாராவது இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் உங்களுக்கும் இது பயன்படும். ஆனால் இந்த குறிப்பிட்ட வேலைக்கு அவர்கள் அனுபவம் உள்ள ஆட்களைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். இந்த வேலைக்கான சம்பளம் ஆண்டுக்கு 2 லட்சம் முதல் 3 லட்சம் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது உங்களின் தற்போதைய சம்பளம் மற்றும் உங்களின் திறமையை பொறுத்து மாறுபடலாம். இப்போது இந்த வேலையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதாவது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பற்றி மிகவும் விரிவாக பேசலாம். ஐடி சப்போர்ட் இன்ஜினியராக நீங்கள் தினமும் அலுவலகத்தில் உள்ள சிஸ்டம் மற்றும் நெட்வொர்க் பிரச்சினைகளை கையாள வேண்டும். முக்கியமாக சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் மற்றும் நெட்வொர்க் பராமரிப்பு பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஒரு அலுவலகத்தில் பல கணினிகள் இணைக்கப்பட்டிருக்கும் போது அதில் இன்டர்நெட் கனெக்ஷன் சரியாக வருகிறதா அல்லது லேன் கேபிள் இணைப்பு சரியாக இருக்கிறதா என்பதை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். அடுத்ததாக ட்ரபிள் ஷூட்டிங் என்று சொல்லக்கூடிய பழுது நீக்கும் பணி மிகவும் முக்கியமானது. பயனர்கள், அதாவது அந்த கம்பெனியில் வேலை பார்க்கும் மற்ற ஊழியர்கள் தங்களின் கணினியில் ஏதேனும் பிரச்சனை என்றால் உங்களிடம்தான் வருவார்கள். உதாரணமாக விண்டோஸ் ஓபன் ஆகவில்லை என்றாலோ அல்லது பிரிண்டர் கனெக்ட் ஆகவில்லை என்றாலோ நீங்கள் தான் அதை சரி செய்து கொடுக்க வேண்டும். செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் எனப்படும் பாதுகாப்பு அம்சங்களையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். அலுவலக தரவுகளை பாதுகாக்க ஆன்டிவைரஸ் அப்டேட் செய்வது மற்றும் ஃபயர்வால் செட்டிங்ஸ் சரியாக இருக்கிறதா என்று பார்ப்பது உங்கள் கடமை. அடுத்ததாக யூசர் அக்கவுண்ட் மேனேஜ்மெண்ட். புதிதாக யாராவது வேலைக்குச் சேர்ந்தால் அவர்களுக்கு இமெயில் ஐடி உருவாக்கித் தருவது மற்றும் பாஸ்வேர்ட் ரீசெட் செய்து தருவது போன்ற பணிகளும் இதில் அடங்கும். டாக்குமெண்டேஷன் பணி பற்றியும் குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளை சரி செய்தீர்கள் மற்றும் நெட்வொர்க் வரைபடம் எப்படி இருக்கிறது என்பதை ஆவணப்படுத்தி வைக்க வேண்டும். இது ஆடிட்டிங் வரும்போது மிகவும் உதவியாக இருக்கும். பேக்கப் மற்றும் டிசாஸ்டர் ரிகவரி பற்றிய அறிவும் தேவை. முக்கியமான ஃபைல்களை தினமும் பேக்கப் எடுத்து வைப்பது அவசியம். ஏதேனும் சர்வர் பிரச்சனை வந்தால் அந்த ஃபைல்களை மீண்டும் எப்படி மீட்பது என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். கல்வித் தகுதியை பொறுத்தவரை எனி கிராஜுவேட் என்று போட்டுள்ளார்கள். நீங்கள் இன்ஜினியரிங் அல்லது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்று எதை படித்திருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஐடி சப்போர்ட் மற்றும் நெட்வொர்க்கிங் பற்றிய அறிவு கட்டாயம் இருக்க வேண்டும். குறிப்பாக சிசிஎன்ஏ போன்ற கோர்ஸ் முடித்திருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்க வாய்ப்புள்ளது. இப்போது பலருக்கும் இருக்கும் சந்தேகம் பற்றியும் பேசலாம். இந்த வேலையில் ஷிப்ட் முறை இருக்குமா அல்லது கேப் வசதி கிடைக்குமா என்று நிறைய பேர் யோசிப்பீர்கள். பொதுவாக ஐடி சப்போர்ட் வேலைகளில் சுழற்சி முறை ஷிப்ட் இருக்க வாய்ப்புள்ளது. சில சமயங்களில் சர்வர் மெயின்டெனன்ஸ் பணிகள் வார இறுதி நாட்களில் நடக்கும். அப்போது நீங்கள் ஓவர் டைம் அல்லது ஓடி பார்க்க வேண்டிய சூழல் வரலாம். ரியல் எஸ்டேட் மற்றும் கோ-ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரி என்பதால் இவர்கள் 24 மணி நேரமும் சப்போர்ட் தேவைப்படலாம். அப்படி இரவு நேர பணி இருந்தால் கண்டிப்பாக கேப் வசதி அல்லது அதற்கான அலவன்ஸ் வழங்கப்படலாம். ஆனால் இந்த விவரங்கள் ஜாப் போஸ்டிங்கில் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை.
எனவே நீங்கள் இன்டர்வியூ செல்லும்போது HR இடம் இது பற்றி தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஓடி தொகை தனியாக வருமா அல்லது சம்பளத்திலேயே சேர்ந்து வருமா என்பதையும் கேட்டுக்கொள்ளுங்கள். வேலைச் சூழலை பற்றி பேச வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு டீம் பிளேயராக இருக்க வேண்டும். தனியாக வேலை செய்வதை விட குழுவாக இணைந்து ரிப்போர்ட்டிங் செய்வது மற்றும் மற்ற டிபார்ட்மெண்ட் ஆட்களோடு ஒத்துழைத்து போவது மிக முக்கியம். இந்த வேலைக்கு எப்படி அப்ளை செய்வது என்று இப்போது பார்ப்போம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் HR ஹேமா அவர்களின் மொபைல் நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்பர் 7305057834. இந்த நம்பருக்கு நீங்கள் அலுவலக நேரத்தில் அழைத்து விவரங்களை கேட்கலாம். அல்லது உங்களின் ரெஸ்யூமே ADDUCOINDA@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம். இமெயில் அனுப்பும்போது சப்ஜெக்ட் லைனில் ID சப்போர்ட் இன்ஜினியர் சென்னை என்று குறிப்பிட்டு அனுப்புங்கள். அப்போதுதான் உங்கள் ரெஸ்யூம் அவர்களுக்கு எளிதாக கிடைக்கும். உங்களின் ரெஸ்யூம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்த ப்ராஜெக்ட் மற்றும் உங்களுக்கு தெரிந்த டூல்ஸ் பற்றிய விவரங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். குறிப்பாக நெட்வொர்க் ட்ரபிள் ஷூட்டிங் மற்றும் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் வார்த்தைகள் அதில் இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். Job link added in description. For any details about channel resume making PLS reach me on my WhatsApp 96871053 இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். சென்னையிலேயே வேலை என்பதால் இது பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் நண்பர்கள் யாராவது ID சப்போர்ட் வேலை தேடிக் கொண்டிருந்தால் அவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலோடு உங்களைச் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ். நிறைய பேருக்கு இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்றதுன்னு டவுட் இருக்கும். உங்களுக்கு சரியான CV ரெடி பண்ண கஷ்டமா இருந்தா கவலைப்படாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. உங்களோட ரெஸ்யூமே இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணி நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆகுறதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கல்ஃப் மற்றும் ஃபாரின் ஓவர்சீஸ் வேலை வாய்ப்புகள் பத்தி தெரிஞ்சுக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அல்லது மெயில் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.